புனிதா, அப்பா சொல்றதுதான் சரி. நீங்க அந்த நகையை வாங்கிக்கோங்க. ஒருவேளை நான் வேலைக்கு போயிருந்தேன்னா நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். இப்போ என்னால் முடியல. அதுவும் இல்லாமல் இப்போ எனக்கு வேலையும் இல்லை. அதனால இப்போ நீங்கள் இதை வாங்கிக்கோங்க. நான் அதான் வேலைக்கு போனதுக்கப்புறம் அமுதாக்கு நான் பொறுமையாக நகை வாங்கி கொடுத்துக்கிறேன். என்ன அமுதா, ஓகே தானே? ஓகே. புனிதா, ஹலோ ஹலோ, அது இங்கே கொடுங்க கொடுங்க. இந்த நகை உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ கபிலன். அமுதா, தேங்க்யூ. அக்கா, ஹாய் மாம்ஸ். ஏய் சரவணா. சரவணா ஐயா வணக்கம். வாங்க வாங்க சார், வாங்க சார். வாங்க வாங்க அங்கிள். உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. ஓகே அங்கிள். புனிதம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க நான் கேட்கவே மாட்டேன். பார்த்தாலே தெரியுது ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு. கபிலன் தம்பி, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படியே ரெண்டு பேரும் ஒத்துமையா இருங்க, பிரியாம. சரி அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இருங்க, நீங்க இருங்க. அமுதா, போய் காஃபி எடுத்துட்டு வாமா. அக்கா, செயின் புதுசா சூப்பரா இருக்குக்கா. சரி சரவணா, நீங்க என்ன இந்த நேரத்துல கிளம்பி வந்திருக்கீங்க? இன்னைக்கு சேலரி டே இல்லக்கா, அதான் பணம் எடுக்க உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நானே ஆபீஸ்க்கு வருவேன்ல சரவணா, நீ எதுக்கு வந்த? அதுவும் அங்கிள வேற அலைய வச்சிட்டு இருக்க. இதுல என்னம்மா அலைச்சல் இருக்கு? இங்க வந்ததுனாலதான் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து பார்த்தேன். அப்புறம் அங்கிள், அக்கா சொன்னதை கேட்டீங்களா? இன்னைக்கே ஆபீஸ் வர போறாங்களாம். ஏன் உங்க அக்கா எப்பவும் ஆபீஸ் வர்றது தானே சரவணா? அது சரி மாமா, அக்கா தான் அப்படி இருக்காங்கன்னா நீங்களுமா? என்ன சொல்ற? ஏதாவது புரியுற மாதிரி சொல்றா. ஏங்கா, எவ்வளவு சண்டைக்கு அப்புறம் சேர்ந்திருக்கீங்க. அதுவும் நீங்க விருப்பப்பட்டபடி அம்மாவே வந்து உங்களை இங்க விட்டுட்டு போயிருக்காங்க. நீங்களும் மாமாவும் எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்க, மனசு விட்டு பேசுங்க. ஒரு வாரம் ஆபீஸ பத்தின எந்த நினைப்பும் இல்லாம இருங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஏதாவது தெரியலன்னா நான் உங்களுக்கு கால் பண்றேன். தோ துணைக்கு அம்பல அங்கிள் இருக்காரு, கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க ரெண்டு பேரும். புனிதா ஒரு வாரமாவது வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா புனிதா இல்லைன்னா ஆஃபீஸ் என்ன ஆகும்னு எனக்கே நல்லா தெரியும் சரவணா. தெரிஞ்சே என்னால் புனிதாவை ஆஃபீஸ்க்கு லீவ் போட சொல்ல முடியாதுல்ல. மாம்ஸ், நீங்க தானே நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷா தொடங்க சொன்னீங்க. பழசெல்லாம் மறந்துட்டு நீங்களும் நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணிருங்க. இது எப்பவுமே உங்க கம்பெனி தான் மாம்ஸ். ஆமா தம்பி, அத பத்தி பேசலாம் தான் நானும் சரவணனும் இங்க வந்தோம். கொஞ்சம் யோசிங்க தம்பி. கொஞ்சம் யோசிங்க மாமா. சரவணா, நீ உன் மாமாவை பத்தி கவலைப்படாத. அவருக்கு என்ன விருப்பமோ அதை அவர் செய்ய விடு. சரிக்கா, இனி அதை பத்தி பேசல. அப்புறம் அக்கா, நீங்க இந்த செக்ல கையெழுத்து போடுங்க. இந்தாங்கக்கா, இந்தாங்க. கொடு.